அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அபிலாஷன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரோட வாழ்க்கை துணை ரகசியம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை மட்டும்தான் சொல்ல போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரோட வாழ்க்கை துணை ரகசியத்தை பற்றி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சிம்மம் ராசி அல்லது லக்னம். இந்த சிம்ம ராசி அல்லது லக்னத்துக்கு எந்த கிரகம் அதிபதி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கிரகங்கள் இருக்கு. இந்த 10 கிரகங்களை எந்த கிரகங்களை அதிபதின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் தான் அதிபதி. சூரியன்னா கடவுளை யாரை குறிக்கும் கேட்டிங்கன்னா, சிவனை குறிக்கும். அதாவது அகத்தியரோட மகனை குறிக்கும். சிவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அகத்தியரோட முதன் மகன். சரிங்களா? இப்போ சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கை துணையா யார் வருவாங்க கேட்டீங்கன்னா, எந்த கிரகம் வரும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சுக்கிரன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையா வரப்போறாங்க. இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு யோக தசையும் கூட. இந்த யோக தசை எப்ப நடக்கும் கேட்டீங்கன்னா, இது சிம்ம லக்னக்காரர்களுக்கு நல்லாவே பொருந்தும். அதாவது தசை, இந்த 2 தசை எப்ப நடக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு தசை இளமை காலத்துல இங்க இருக்கிற சுக்கிர தசை, இங்க இருக்கிற சுக்கிர தசை இளமை காலத்திலையும், இங்க இருக்கிற செவ்வாய் தசை முதுமை காலத்திலையும் நடக்கும். இந்த தசை நடக்கும் போது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில செல்வம், செல்வாக்கு, புகழ், அங்கீகாரம் எல்லாமே உங்களை தேடி வரும். அதுக்கு இந்த 2 தசையும் நடக்கணும். சிம்ம லக்னக்காரங்க நல்லா தெரிஞ்சுங்க. சிம்ம லக்னத்துல பிறந்தா ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான். நீங்க லக்னமா இருந்துட்டாவே உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கணும், இல்லாட்டா செவ்வாய் தசை நடக்கணும். இவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாகவும் வரப்போறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இது காலச்சக்கரம். மொத்தம் இதுல 12 வீடு இருக்கும். இதுல எது சூரியனோட வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் சூரியனோட வீடு. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வீடு மட்டும்தான் சூரியனோட வீடு. இந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி அல்லது லக்னக்காரங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுங்க. நீங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்துட்டாவே இந்த பூமி, அதாவது நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, இப்ப நம்ம இருக்கக்கூடிய பூமி உங்களுக்கு சொந்தம். ஏன் கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற பூமி உங்களுக்கு அப்பா வேணும். நீங்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்துட்டாவே ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்துட்டாலும் சரிதான், உங்களுக்கு அகத்தியர் அப்பா வேணும். அவருக்கு நிறைய பேர் இருக்கு. அகத்தியர் அல்லது மகாவிஷ்ணு, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அவருக்கு நிறைய பேர் இருக்கு. இப்ப இதுல உண்மையாகவே சுக்கிரனோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும்தான் சுக்கிரனோட வீடு. இந்த வீட்டுக்கு மட்டும்தான் சுக்கிரன் அதிபதி. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரங்க அன்பர்களே நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது ரிஷபராசி. இந்த வீட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா ரிஷபம். ஸோ இன்னொரு செவ்வாய் இருக்கு. செவ்வாய்க்கு அதே மாதிரி இங்க 2 வீடு இருக்கு. இந்த வீடு சுக்கிரனோட வீடே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தை பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான், இந்த வீடு சுக்கிரனோட வீடே கிடையாது. சரிங்களா? இப்ப செவ்வாயை பாத்தீங்கன்னா, இங்க செவ்வாய்க்கும் அதே மாதிரி 2 வீடு இருக்கு. சரிங்களா? இப்ப செவ்வாய் உண்மையிலே எந்த வீட்டுக்கு செவ்வாய் உண்மையிலே அதிபதி பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு அதிபதி கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வீட்டுக்கு மட்டும்தான் செவ்வாய் அதிபதி.
இந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மேசன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க இருக்கிற மேசமும் இங்க இருக்கிற ரிஷபமும் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வர போறாங்க. சரிங்களா? அவங்க தான் உங்களுக்கு யோக தசையும் கூட. சரிங்களா? ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணத்துல பிறந்தா ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான். மோஸ்ட்லி நீங்க ரிஷப லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா இது 2 தசையும் தான் உங்களுக்கு யோக தசை. சிம்மம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன். இங்க பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். அதே மாதிரி மேஷம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய். இவங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை துணையா வரப்போறாங்க. ஸோ அதாவது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தில் பிறந்தா ஆணா இருந்துட்டாலும் சரிதான், பெண்ணா இருந்துட்டாலும் சரிதான், நல்லா தெரிஞ்சுங்க. சூரியன் கிரகம் சொல்றது இல்லறை வாழக்கூடிய ஒரு கிரகம் அல்ல. சூரியன் சொல்றது முழுக்க முழுக்க ஒரு துறவர கிரகம். நல்லா தெரிஞ்சுங்க. சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணம் பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், சூரியன் ஒரு துறவர கிரகம். சூரியனுடைய காரத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோயில், புனித யாத்திரை, குடமுழுக்கு விழா, மணிமண்டபம், திருமணம், இந்த மாதிரி நிறைய காரத்துவங்கள் இருக்கு. எல்லாமே இந்த சூரியனோட சூரியன் கிரக காரத்துவங்களை மட்டும்தான் வரும். இது எல்லாமே சூரியனோட குணங்கள். சரிங்களா? அதனால உங்களுக்கு நல்லா சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கு இங்க இருக்கிற செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. சிம்ம லக்கணத்துல பிறந்தா ஆண்களா இருந்துட்டாலும் சரிதான், சிம்ம லக்கணத்துல பிறந்தா பெண்களா இருந்துட்டாலும் சரிதான், உங்களுக்கு இங்க இருக்கிற செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இல்லற வாழ்க்கைக்குள்ளேயே வர முடியும். இல்லட்டா இல்லற வாழ்க்கைக்குள்ள நீங்க வரவே முடியாது. பெரும்பாலும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணக்காரங்க மோஸ்ட்லி இங்க இருக்கிற மேச ராசி அல்லது மேச லக்கணக்காரங்களை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 70%. நல்லா தெரிஞ்சுங்க. 70% சிம்மராசி சிம்ம லக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாச்சுன்னா பெண்களா இருந்தாச்சுன்னா இங்க இருக்கிற மேச ராசி அல்லது மேச லக்கண பெண்களை தான் அதிகமாக கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கைக்குள்ள அதிக ஆர்வம் வரணும்னா அவங்களுக்கு செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இல்லற வாழ்க்கைக்குள்ள வர முடியும். இல்லட்டா இல்லற வாழ்க்கைக்குள்ள நீங்க வரவே முடியாது. இங்க 10% பேரு தான். நல்லா தெரிஞ்சுங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், நீங்க ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கண ஆண்களையோ அல்லது பெண்களையோ திருமணம் செய்ய முடியும். இவங்கெல்லாம் யோகத்துல பிறந்தவங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 70% நினைச்சு 70%, அதாவது மேசராசி அல்லது மேச லக்கணத்துல பிறந்த ஆண்களை பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடிய சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணக்காரவங்க எல்லாம் யோகத்துல பிறந்து வந்தவங்க. இவங்கெல்லாம் யோகம் இல்லாதவங்க. அதனாலதான் இவங்க ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணக்காரங்களை கல்யாணம் பண்றாங்க. சரிங்களா? ஏன் நீங்க உடனே கேட்பீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் உள்ள வரும் உங்களுக்குள்ள. ஏன் இவங்க 2 பேர்த்த மட்டும் சொல்றீங்க? அதாவது ரிஷபத்தையும் மேசத்தை மட்டும் நாங்க ஏன் கல்யாணம் பண்ணணும் அப்படி ஏன் நீங்க சொல்றீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா உங்களோட குணத்தையும், அதாவது உங்களோட நிலை அறிஞ்சு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆமன் சாமி தலையாட்டக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான். நீங்க என்ன சொன்னாலும் ஆமன் சாமி அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற ரிஷப ராசி ரிஷப லக்கணக்காரங்களும் இங்க இருக்கிற மேச ராசி மேச லக்கணக்காரங்களும் தான். மித்த யாருமே உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. இங்க இருக்கிற யாருமே உங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கும் உங்களை பிடிக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணக்காரருக்கு மோஸ்ட்லி யாரை ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற செவ்வாயத்தான் ரொம்ப பிடிக்கும்.
சூரியனுக்கு யாரை பிடிக்கும் கேட்டீங்கன்னா இங்க இருக்க செவ்வாய் தான் பிடிக்கும். அதனால சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணக்காரர்களுக்குலாம் இங்க இருக்கிற மேச ராசி அல்லது மேச லக்கணக்காரர்கள் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இவங்களுக்கு ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணத்துல பிறந்தா ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட், வேற எதுவுமே கிடையாது. இதுல ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன், யாருமே சொல்லாத ரகசியத்தை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம்னு. அந்த உண்மை இதுதான், வேற எதுவுமே கிடையாது. சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்துல திரும்ப திரும்ப சொல்றேன், சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை பிறந்தா ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு இவங்க மட்டும்தான் செட் ஆவாங்க. இங்க இருக்கிற யாருமே உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கும் உங்களை பிடிக்காது, உங்களுக்கும் அவங்களை பிடிக்காது. இவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். இதுதான் கான்செப்ட், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்ப நீங்க நீங்க சிம்ம லக்கணத்துல இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிளட் குரூப் பாத்தீங்கன்னா ஏ பாசிட்டிவா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, இது லக்கணத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்க சிம்ம ராசிக்கு இது பொருந்துமா கேட்டீங்கன்னா ராசிக்கு இது பொருந்தாது. இது சிம்ம லக்கணக்காரர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க மேஷ லக்கணத்துல பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிளட் குரூப் பாத்தீங்கன்னா பி பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? இதே நீங்க ரிஷப லக்கணத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிளட் குரூப் பாத்தீங்கன்னா ஓ பாசிட்டிவா இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பிளட் குரூப் பாத்தீங்கன்னா ஓ பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்படி நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை வந்தா ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு வயசு எத்தனையோ இருக்கட்டும், நல்லா தெரிஞ்சுங்க, எனக்கு வயசு எத்தனையோ இருக்கட்டும், நான் இப்ப நான் சிம்ம அதாவது நான் என்ன லக்கணமோ இங்க இருக்கிற ஏதோ ஒரு லக்கணத்துல இருந்துட்டு போறேன். சரி, நான் கன்னி லக்கணம் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. நான் கன்னி லக்கணம் ஆன்மா, ஆனா கன்னி லக்கணக்காரனா இருக்கேன். நான் இப்ப ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன தசை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சூரிய தசை நடக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, நான் கன்னி லக்கணக்காரன், எனக்கு என்ன தசை நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சூரிய தசை நடக்குது. அப்ப நான் கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணுக்கு என்ன தசை நடக்குன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இங்க இருக்கிற சுக்கிர தசை நடக்கணும், இல்லாட்டா இங்க இருக்கிற செவ்வாய் தசை நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் இல்லற வாழ்க்கை இனிக்கும், இல்லட்டா இல்லற வாழ்க்கையில இனிக்கவே இனிக்காது. ஒரு 10 வருஷம் நீங்க தப்பா கல்யாணம் பண்ணிட்டு வச்சுங்க, இவங்க 2 பேர்த்த தவிர நீங்க சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணக்காரங்க இங்க இருக்க யாராச்சும் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கை ஒரு 30 வருஷம் கிட்டத்தட்ட நல்லா இருக்கும், ஒரு 10 வருஷம் நல்லா இருக்கும், இல்ல 20 வருஷம் நல்லா இருக்கும். அதுக்கு மேல மிகப்பெரிய சண்டையும் சச்சரவும் அங்க உண்டாகும். அப்படி அந்த பேச்சுக்கே இடம் இல்லை, இடமே நீங்க கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இவங்கள 2 பேர்த்த மட்டும்தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க திருமணம் என்ன பந்தத்துக்குள்ள இணைஞ்ச பின்னாடி உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இவங்க 2 பேர்த்த மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ணா மட்டும்தான் உங்க இல்லற வாழ்க்கை நிலைச்சு நிற்கும். ஏன்னா உங்க லக்கணாதிபதி சூரியன், சூரியன் சும்மாவே ஒரு துறவர கிரகம். உங்களை இல்லற வாழ்க்கையை விட்டு துறவர வாழ்க்கைக்குள்ள தான் மோஸ்ட்லி இழுக்க பார்க்கும். நல்லா தெரிஞ்சுங்க சிம்மராசி அல்லது சிம்ம லக்கண நண்பர்களே, இல்லற வாழ்க்கை அதாவது இல்லற வாழ்க்கை வேணாம் சொல்லிட்டு துறவர வாழ்க்கைக்குள்ள தான் மோஸ்ட்லி சூரியன் இழுக்க பார்க்கும். அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அதிக யோகத்துல பிறந்துட்டாவே நீங்க மேசராசி அல்லது மேச லக்கணக்காரங்களை கல்யாணம் பண்ணுவீங்க. குறைஞ்சபட்ச யோகத்துல பிறந்தவங்க ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணக்காரங்களை கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ நான் அதுக்காண்டி நான் துறவரம் முக்கியம் இல்லைன்னு சொல்லவே இல்லை இந்த வீடியோல. நல்லா கவனிச்சுங்க, அதாவது சிம்மராசி அல்லது சிம்ம லக்கண நண்பர்களே, இதுல பிறக்க ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், நான் துறவர வாழ்க்கை முக்கியம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு வேண்டப்பட்டவன். நல்லா தெரிஞ்சுங்க, சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், நான் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த நிலையை நீங்க தேர்ந்தெடுத்துங்க. இல்லற வாழ்க்கை பிடிச்சுன்னா நீங்க இல்லற வாழ்க்கைக்குள்ள வந்துக்குங்க, துறவர வாழ்க்கை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க துறவர வாழ்க்கையில போய்க்குங்க. அது உங்களோட முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம். நல்லா தெரிஞ்சுங்க சிம்மராசி அல்லது சிம்ம லக்கண நண்பர்களே, அது உங்களோட வாழ்க்கையின் விருப்பம். இப்ப நீங்க சிம்ம ராசிக்காரர்களா இருந்துட்டீங்கன்னா நீங்க ரிஷப ராசிக்காரர்களா கல்யாணம் பண்ணிக்கலாம், மேச ராசிக்காரர்களா கல்யாணம் பண்ணிக்கலாம். இதே நீங்க சிம்ம லக்கணமா இருந்துட்டீங்கன்னா ரிஷப லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், மேஷ லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி கல்யாணம் பண்ணா மட்டும்தான் உங்க இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கடைசி வரைக்கும் நீங்க சாகும் வரைக்கும் இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இல்லட்டா இடையிலேயே புட்டுக்கணும் பாத்துங்க. இப்ப சூரியனை குறிக்கக்கூடிய மாசம் பாத்தீங்கன்னா
சித்திரை சித்திரை மாசி. இப்ப ரிஷபத்தை பாத்தீங்கன்னா சுக்கிரனை பாத்தீங்கன்னா ஆடி வரும். இதே செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருமா சாரி கொஞ்சம் மறந்துடுச்சு. சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களா இந்த 2 கிரக சேர்க்கை இணைஞ்சிட்டா அது யோக கிரக சேர்க்கை தான். இதுக்கு எனக்கு சரியா மாசம் தெரியல, கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் நான் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுறேன். கொஞ்சம் குழப்பமா இருக்கு, தெரியும், ஆனா கொஞ்சம் குழப்பமா இருக்கு, அதனால விட்டுருக்கேன். இப்ப இந்த 2 அதாவது இப்ப இப்படி கிரக சேர்க்கை ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்து வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப யோகமான கிரக சேர்க்கையில பிறந்த நபர்கள் தான். ஆணா இருந்துட்டாலும் சரிதான், பெண்ணா இருந்துட்டாலும் சரிதான். பாத்தீங்கன்னா இது ராசி, இது பிளஸ் லக்கணம். இப்ப சூரியன் பிளஸ் சுக்கிரன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சூரியன் பிளஸ் செவ்வாய். இங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் பிளஸ் சூரியன். இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் பிளஸ் சூரியன். இந்த 2 கிரக சேர்க்கையில ரொம்ப யோகமான கிரக சேர்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி இது 4மே யோகமான கிரக சேர்க்கை தான். இந்த ராசி அல்லது லக்கணத்துல பிறந்துட்டாவே ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான், அவங்கன்னா ரொம்ப ரொம்ப யோகமான கிரக சேர்க்கை தான். இதெல்லாம் யோக கிரக சேர்க்கையா வரும். நல்லா தெரிஞ்சுங்க. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணத்தை பார்த்தா இதெல்லாம் யோக கிரக சேர்க்கை தான். மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. சிம்மராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, உங்களுக்கு செவ்வாய் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இல்லற வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க வர முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. சிம்ம ராசியா இருந்தா நீங்க ரிஷப ராசிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம், மேச ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதே நீங்க சிம்ம லக்கணமா இருந்துட்டீங்கன்னா ரிஷப லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், மேச லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு ஆஸ்ட்ராலஜில நீங்க அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம். பாய்.